நானும் இந்த மேட்ச் சூரியகுமார் வச்சு செய்வான்னு நினைச்சேன். ஆனா என்னடே அவன் இன்னும் திருந்தல மாமா. அதுதான் ஆனோடனே பார்த்துன்னு செம காண்டேட்ட. ஒண்ணுமே என்ன ஷாட் அது, ஸ்வீப் பார்த்து ஆட முடியுது. ஏன்னா அவுட் ஆஃப் ஃபார்ம் கிடையாது. ஃபார்ம் இருந்தால் என்னத்துக்கு அதான் 6 போயிருக்கோம். ஏதோ கேப்டன்சியை வச்சு சுற்றிட்டு இருக்க. அதுக்கும் இப்போ ஆப் வச்சாச்சு. ஏன்னா நெக்ஸ்ட் சுபன் கில் வரத்துக்கும் வாய்ப்பு நிறைய இருக்குது. வெளியே இன்னும் நிறைய பசங்க வெயிட் பண்ணுறாங்க. அண்டர் 19 பசங்க இப்போ சூப்பராக ஆடிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு உங்கள் இடத்துக்கு அங்கே டேஞ்சர் தான். அதே மாதிரி பவுலிங்கும் ரொம்ப வீக்காக இருக்கு. ஹர்ஷ்தீப்பு என்னன்னே தெரியுது, அவனும் அவுட் ஆஃப் ஃபார்மு. அதே மாதிரி ஹர்ஷித் ராணா அது 2020 பவுலிங்கே கிடையாது. ஒன் டேக்கு போட வேண்டிய லைன் ஏதாட்டும் 2020 எடுத்து போட்டுருக்காங்க. 2020க்கு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் பவுலர்ஸே கிடையாது. பும்ரா விட்டால் வேறு யாருமே தான் நினைக்கிறேன். சிராஜி அதுக்கப்புறம் என்ன போடுவார், அவர் தான், வேறு யாருமே கிடையாது. 2020க்கு இந்தியா கண்டுபிடிச்சாலும் இதனால் இந்தியாவோட பவுலிங் ஃபியூச்சர் ரொம்ப மட்டமாக போகும். சூரியகுமார் கேப்டன்சி இருந்தால் இன்னும் படுமட்டமாக போகும்னு நினைக்கிறேன். கமெண்ட்ஸை சொல்லுங்கள்.